இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மகேஷ் இருக்கார்ல, அவர் வந்து வசமா வந்து மாட்டிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம சாமியே வந்து சொல்லிருச்சு, கார்த்திக்கு, ரேவதிக்கு தான் வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேமே வந்து மயில் இருக்கார்ல, அவர் வந்து அந்த வீடியோவ எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அதில ஆடியோவே இல்ல. என்னடா ஆடியோ வரலன்னு சொல்லிட்டு மொபைல் அப்படி இப்படி அடிச்சு பார்க்காரு. கடைசி வரைக்குமே ஆடியோ வரல. உடனே வந்து நம்ம சாமி டியூசரி கேட்காங்க, "என்ன மாப்பிள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "அத்த இல்ல அத்த நான் வந்து வீடியோ எடுத்தேன். அத காணோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? நம்ம வீட்டுக்கு வரப்போற மாப்பிள மேலேயே வந்து பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே "என்ன நடந்துச்சு சொல்லுங்க மகேஷ்." அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல வந்து மகேஷ் கிட்ட கேட்காங்க. அப்போ வந்து மாயா வந்து ஓடி வந்துடுறாங்க. நான் சொல்றேன்மா" அப்படி சொல்லிட்டு ஓடி வராங்க. "சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, மாயா வந்து சொல்றாங்க, "இல்ல இவர் குடிக்கிற பழக்கமே சுத்தமா கிடையாது. இந்தா இருக்காரே மயில், இவர் தான் கூப்ட்டு போயி அவருக்கு வந்து கல்லு அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, கடைசியில வந்து சாராயத்த குடுத்துருக்காரு. அதனால தான் அவர் வந்து போதையில இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கடைசியில நான் தான் போனேன். நான் போய் அவர் தலையில வந்து தண்ணிய ஊத்திட்டு கூட்டு வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மகேஷும் ஆமா அப்படிங்கிற மாரி சொல்லி தலையாட்டிடுறாங்க. "என்ன மாப்பிள பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியோட சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துக்கிட்டோம்னா, "இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த டிரைவர் தான்." அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மேல பழி போடுறாங்க. "ஏங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து என்கிட்டயே எதுக்குங்க வந்துகிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க இதுக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. தேவையில்லாம வந்து என் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தி வந்து சொல்லிடுறாங்க. "சரி போங்க போங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து சாமுண்டீஸ்வரி வந்து எல்லாத்தையுமே அனுப்பி வச்சுடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம துர்கா அவங்க கார் பக்கத்தில் போகிறாங்க. பார்த்தா 4, 5 ரவுடி பசங்க காரில் சாஞ்சிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போகாமயே அதாவது ரகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே துர்கா வந்து, "டேய் இங்கேருந்து போங்கடா, எங்கள் காரில் இருந்துக்கிட்டு ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இங்கே பாருடா பாப்பா வந்திருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லி டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து, "ஏய் இங்கே பாருங்க நான் யாருன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் மாமா மட்டும் வந்தா அவ்வளோதான்." அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "யார் உங்கள் மாமா? மாமா வர சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி வந்து சொல்கிறாங்க. உடனே மயிலை கூப்பிடுறாங்க. மயில் வந்தோடனே என்னடா விஷயம் தெரியாமல் மயில் வந்துடுறாரு. பார்த்தா ரவுடி பசங்க இருக்காங்க. ஐயையோ, துர்கா முன்னாடி கேவலப்படுத்திடுவாங்க போலயே. ஆள் வேறு 4, 5 பேர் இருக்காங்க. இவங்க கிட்ட மாட்டோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம இவர் இருக்கார்ல மகேஷ் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசாமல் இவனை கோர்த்து விட்டுற வேண்டியதான், இதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா, "டேய் என்னடா நான் தனி ஆள் நினச்சிங்களா? என்னோட 2வது சாமுண்டீஸ்வரியோட 2வது மாப்பிள்ளை வந்தா உங்களை தொலைச்சிருவான்டா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "டேய் எங்களுக்கு சாமுண்டீஸ்வரினாவே யாருன்னு தெரியாது. அதில என்னடா மாப்பிள 2வது மாப்பிள." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "இருங்கடா உங்கள தும்சம் பண்ணுறதுக்காக கூப்பிட்றேன்டா." அப்படின்னு சொன்னோனே, "சகல." அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. அந்த இடத்துலேருந்து மகேஷ் வந்து வராரு. சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்தோனேயும், "பாருங்க சகல நம்ம துர்காவையே வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "என்னது துர்காவ கிண்டல் பண்ணாய்ங்களா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனேயும், அந்த ரவுடிங்க வந்து, "யார்றா அந்த பால் டப்பா? நல்லா வழுவழுன்னு இருக்கு. தம்பி பேசாம போப்பா." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் முடிஞ்சா என் சகல மேல கைய வச்சு பாருங்கடா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மயில் வந்து சொல்கிறாங்க. "கை வச்சு பார்க்கணுமா? இந்தா வச்சுருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு மூக்குல ஒரு பஞ்சு குடுக்காங்க. பார்த்தா மூக்கு உடைஞ்சு பொல பொலன்னு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. "இங்கே பார்றா அதுக்குள்ள ரத்தம் வந்துருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "டேய் ஃபர்ஸ்ட் அடி தான்டா அப்படி இருக்கும். அதுக்கடுத்து அவர் அடிக்கிற அடியில உங்களால தாங்கவே முடியாதுடா." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "ஓ இவன் எங்கள அடிப்பானா? இப்ப பாருன்னு" சொல்லிட்டு அந்த இடத்துல ரவுடியெல்லாம் சேர்ந்து மகேஷ கும்மு கும்முன்னு கும்ம ஆரம்பிச்சிடுறாய்ங்க. கடைசியில பார்த்துக்கிட்டோம்னா கார்த்தி அந்த பக்கம் தற்செயலா வராரு. "டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி தூரத்துலேருந்து கத்துறாங்க. பார்த்தா ரவுடி பையன் வந்து கார்த்தியை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஞாபகம் வருது. அந்த ரவுடி எல்லாத்தையுமே வச்சு கோயில்ல வச்சு ஒரு தடவ வெளுத்திருப்பாரு. அந்த ஞாபகம் வந்தோனே, "டேய் இவன்டா வாடா ஓடிருவோம் ஓடிருவோம்ன்னு" சொல்லிட்டு எல்லா ரவுடியும் ஓடிடுறாங்க. "என்ன டிரைவர பார்த்தோனே எல்லாம் ஓடுறாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மயிலு. உடனே கார்த்தி வந்தோடனே மயில்கிட்ட சொல்லுவாங்க, "இங்கே வருங்க எதுக்கு தேவையில்லாம அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "இல்லைப்பா நான் வந்து எப்படியாவது அந்த மகேஷையும் அந்த மாயாவையும் மாட்டி விட்டுலான்னு நினச்சேன் வீடியோ எடுத்தேன். கடைசியில் பார்த்தா ஆடியோ எல்லாம் போயிடுச்சுப்பா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நானும் அதுக்காக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக சரியான ஆதாரம் வரட்டும். அது வரைக்கும் அமைதியாக தான் இருந்தாகணும்." அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமாப்பா சரி வாப்பா கோயில் வந்து பூஜைலாம் ஆரம்பிச்சிருவாங்க போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் கார்த்தியும் வராங்க. நேராக வந்து கோயிலுக்கு வராங்க. கோயிலில் வந்தால் கருப்புசாமி வந்து ஒருத்தர் மேலே ஏறி சாமி ஆடிக்கிட்டு இருக்காரு. சாமி ஆடிக்கிட்டு இருந்த இடத்துல அவர் வந்து சொல்கிறாரு, "இங்கே பாருங்கடா கருப்பசாமி வந்திருக்கேன். உங்கள் குறையெல்லாம் தீர்த்து வைக்கணும். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் என்கிட்ட வந்து கேளுங்க. நான் சொல்கிறேன்டா அதுக்கு தான்டா வந்திருக்கேன். வாங்கடா வாங்கடான்னு சொல்லின்னு." உடனே எல்லாருமே போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் போய், "எனக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அதுவாவது நல்லா வரணும்." அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, "சரி நீ ஒன்றும் கவலைப்படாத. இனிமேல் உனக்கு ஏறுமுகம் தான். நல்லது தான் நடக்கும்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு கேஸில் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து வாதாடி ரொம்ப அனுபவப்பட்டேன். அந்த கேஸ் எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "கவலைப்படாத கூடிய விரைவில் முடியத்தான் போகுது." அப்படின்னு சொல்லிட்டு கருப்புசாமி வந்து சொல்கிறாங்க. அடுத்து யாருக்கு என்ன வேணும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொன்னோடனையும் அப்போ தான் வந்து சாமுண்டீஸ்வரி வந்து போகிறாங்க. போயிட்டு அந்த இடத்துல வந்து சாமிக்கிட்ட வந்து, "சாமி நான் வந்து
என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் வச்சுருக்கேன், அது வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா, நீ கேட்குறது எல்லாமே கரெக்டு தான். உனக்கு பொண்ணு இருக்குது, அதுக்கு வந்து கல்யாணம் நல்லபடியாக தான் நடக்கும். ஆனால் நீ எதிர்பாராத மாதிரி கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரியலையே சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது உனக்கு அப்போ புரியும், கல்யாணம் நடக்கும்போது தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சாமுண்டி சரிந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து இவங்க போகிறாங்க, நம்ம ரேவதி வந்து போகிறாங்க. ரேவதி போனோடனே சாமி காலில் விழுகுறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, உன்னோட நல்ல மனசுக்கு நல்லபடியாக தான் கல்யாணம் நடக்கும். ஆனால் கல்யாணத்தில் வந்து உனக்கு ஒரு அதிர்ச்சி வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ எதிர்பார்த்த கல்யாணத்தை விட இந்த அதிர்ச்சி வந்து உனக்கு நல்லதாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மயிலுக்கு வந்து அப்பயே தெரிஞ்சு போச்சு. கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, ஏப்பா அத்தைக்கிட்டையும் சாமி அதுதான் சொல்லுச்சு, கல்யாணத்தில் வந்து வேறு ஏதோ இருக்குன்ட்டு. அதே மாதிரி தான் ரேவதிக்கிட்டையும் சொல்லுது. எனக்கு என்னமோ உனக்கு ரேவதி தான் கல்யாணம் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து மயில் கேட்காரு. மயில் பேசாம வரியா, ஏன்யா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு வந்து மாப்பிள்ளையை போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாங்க. யார், நம்ம மகேஷ். அவர் போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. நம்ம சாமி வந்து திருநீரே போட்டு விட மாட்டேங்குது. என்ன சாமி, திருநீர் பூசி விடுங்க அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இவனுக்கு பூச மாட்டேன், இவனுக்கு நான் பூச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சாமி வந்து மகேஷை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.